ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு அடிகனமான குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். அப்போ தான் அது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் எல்லாம் ஒரு செட்டு போட்டுக்கிட்டேன். நான் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் ரொம்ப மசாலா யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் கொஞ்சம் மைல்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கிச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இப்போ 2 பேருக்கு லஞ்ச் கட்டுற அளவுக்கு தான் செய்கிறேன், எக்ஸ்ட்ரா செய்யலை. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெங்காயம் 3 வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்ததுனால 3 வெங்காயம் கட் பண்ணேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2. சிம்பிளாக செய்யலாம், டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு சோயா சாஸ் ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் ஏற்கனவே சுடு தண்ணியில் மீல் மேக்கர் ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த சின்ன மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இதை பார்த்தீங்களா, ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை ஒரு தடவை மட்டும் இந்த தண்ணியை வடிச்சிட்டு ஒரு தடவை மட்டும் வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கியாச்சு. உப்பு நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகும். தக்காளி இப்போ வதங்கிச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் ஊற வச்சு அலசி வச்சுருக்க மீல் மேக்கரை இது உள்ளே போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது 2 நிமிஷம் கலந்து வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸு, அந்த கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மை லைட்டாக இருக்கும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம், நான் வெறும் சில்லி பவுட்ரு தான் போட்டிருக்கேன், ப்ளெயின் சில்லி பவுட்ரு. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது போட்டு கரம் மசாலா தான் போட்டிருக்கேன். நான் பிரியாணி மசாலா ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். காமனாக கரம் மசாலா தான் வாங்கி வச்சுப்பேன், அதுதான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பேன். பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன்.
இப்போ இப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையானது அரிசி நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சிட்டேன். நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். இந்த கிளாஸில் 3/4 கிளாஸு அரிசியை போட்டிருக்கேன். இதுக்கு 3/4 கிளாஸுக்கு 1.25 தண்ணி வைப்பேன். ஏன்னா இது நார்மல் சாப்பாட்டு அரிசின்றதுனால கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்காது. 1.25 அரிசி 3/4 கிளாஸுக்கு நான் ஆக்சுவலி 2 பங்கு சொல்லுவாங்க, 1.5. ஆனால் நான் 1.25 வைப்பேன். கொஞ்சம் சாப்பாடு வந்து ரொம்ப வேறன்னு இருக்காது. மத்தியானம் பசங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதில் 3/4 கிளாஸ் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ 1 1.5க்கு கொஞ்சம் கூட 1.25. ஏன்னா நம்ம சாப்பாட்டு அரிசின்றதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இதே நீங்கள் இப்போது பாஸ்மதி ரைஸ் போடுறதா இருந்தால் 1க்கு 1.25 வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் தண்ணி. 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1.25 தண்ணி வச்சா போதும் உங்களுக்கு. இப்போ இது கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை கழுவி வச்சுருக்க அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதில் போட்டு நம்ம கிளறிடலாம். அரிசியை கொட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு, உப்பு காரம்லாம் எனக்கு கரெக்டாக இருந்தது. நான் இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு எப்பவும் போல் 3 விசில். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்காம பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோன்னா டேஸ்ட்டும் மாறும், ஹெல்த்தி கூட. இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட். அதனால் இது வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும். குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுருக்கேன். இப்போ 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இது ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா கமன்ட்டு டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நல்லா கமன்ட்டு அந்த வாசனையோட பார்த்திங்களா. 3/4 கிளாஸ்க்கு 1.25 தண்ணி வச்சேன். கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கரெக்டாக 1.5 வச்சிங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இது சூடாக சாப்பிட்டா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது பசங்களால் சாப்பிட முடியாது. அதுக்காக 3/4 கிளாஸ்க்கு 1.25, அதாவது 1.5, அது கூட கொஞ்சம்